விஜய் வருகையினால சிறுத்தை பாதிப்புண்டாங்க பேச்சுவார்த்தைக்கு நம்ம கட்சி சார்பா எப்போ அழைப்பு கொடுத்திருக்காங்க? கூட குறைய என்கிற அடிப்படையில் பேச்சுவார்த்தை நடப்பது வழக்கமான ஒன்றுதான். இன்னும் சில வாய்ப்புகள் கூட உண்டு. ஏன் செங்கோட்டையன் அவர்களைப் போல விஜய் கட்சியில் கூட போய் சேர்ந்திருக்கலாம். பேச்சுவார்த்தைக்கு நம்ம கட்சி சார்பா எப்போ அழைப்பு கொடுத்திருக்காங்க? எப்படி இருக்கு நம்ம தேர்தல் களம் 2026? மார்ச் 2ஆம் தேதி விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு அழைப்பு வந்துள்ளது. திமுக தரப்பில் நியமிக்கப்பட்டுள்ள பேச்சுவார்த்தை குழுவினரோடு நாங்கள் பேச இருக்கிறோம். கூட குறைய என்கிற அடிப்படையில் பேச்சுவார்த்தை நடப்பது வழக்கமான ஒன்றுதான். ஆகவே இந்த கூட்டணிக்குள் சலசலப்பை ஏற்படுத்த விரும்புகிறவர்கள் பல்வேறு யூகங்களை வதந்திகளாக பரப்புகிறார்கள். ஓபிஎஸ் அவர்கள் பாரதிய ஜனதாவோடு போய் ஐக்கியமாகாமல் திமுகவோடு வந்திருக்கிறார், அதில் சேர்ந்திருக்கிறார் என்பதே அவர் மீதான நன்மதிப்பை மேலும் உயர்த்துவதாக இருக்கிறது. இன்னும் சில வாய்ப்புகள் கூட உண்டு. ஏன் செங்கோட்டையன் அவர்களைப் போல விஜய் கட்சியில் கூட போய் சேர்ந்திருக்கலாம். ஆனால் அவ்வாறு அவர் முடிவெடுக்கவில்லை. இன்னொரு திராவிட இயக்கமான திமுகவிலே தன்னை இணைத்துக் கொண்டார். திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் பெரிய கொள்கை வேறுபாடு கிடையாது, அரசியல் முரண்பாடுகள் தான். தொடர்ந்து தமிழகத்துக்கு வந்து பாரத பிரதமர் வந்து அதாவது தேர்தல் நேரத்துல மட்டும் வராது, நாளைக்கு கூட வராது, வராது. இது எப்படி பாக்குறீங்க? ஒரு அரசியல் தலைவர் பிரதமர் வந்து இது போக நேற்று வந்து ஒரு தனியார் தொலைக்காட்சியில அதாவது பயங்கரமா வந்து முறைகேடாக வந்து தடுக்கிறதுக்கு திமுக தான் அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. இது எப்படி தேர்தல் நேரத்தில் அப்படி சொல்லலாம்? திமுக தலைமையிலான ஒட்டுமொத்த கூட்டணியின் மீதும் அந்த களங்கத்தை பூசுகிற முயற்சியாகத்தான் பார்க்கிறோம். ஆனால் தமிழ்நாட்டில் அவர்களுடைய சூது சூழ்ச்சி எடுபடாது. என்ன அவதூறுகளை பரப்பினாலும் அதை மக்கள் நம்ப மாட்டார்கள். அப்படி நான் கருதவில்லை. ஊடகங்களில் அவ்வாறு பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். சமூகத்தில் அடிப்படை வசதிகள் கூட இல்லாமல் கஷ்டப்படும் நபர்களை தேர்வு செய்து அவர்களது வாழ்க்கையில் மாற்றத்தை உருவாக்க பிஹைண்ட் வுட்ஸின் சமூக நிகழ்ச்சி. உங்கள் பகுதியில் உதவி தேவைப்படும் நபர்களின் விவரங்களை இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்புமாறு கேட்டுக்கொள்கிறோம்.